வணக்கம் மக்களே. எங்கள் வெற்றி கூட்டணி பார்த்து ஸ்டாலினுக்கு பயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் மொடக்குறிச்சி தொகுதிக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்றும் திமுக அளித்த 525 வாக்குகளில் 10% குறைவானவையே நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்தும் 5ஆம் ஆண்டு நடைபெற்று வருகிறது. ஆனால் மொடக்குறிச்சி தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. தேர்தல் சமயத்தில் திமுக 525 வாக்குறுதிகள் அளித்தது. அதில் சுமார் 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலின் பொய் பேசி வருகிறார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவதாக தெரிவித்தனர். ஆனால் உயர்த்தவில்லை. சம்பளம் உயர்த்துவதாக தெரிவித்தனர். ஆனால் உயர்த்தவில்லை. ஏற்கனவே பணி செய்த அந்த நாட்களுக்கு முழுமையாக சம்பளம் வழங்க முடியாத அவல நிலை உள்ளது. அதிமுக மேற்கொண்ட முயற்சியால் மத்திய அரசு 2999 கோடி ரூபாய் ஒதுக்கியது. அதை பெற்றுத்தந்த கட்சி அதிமுக. ஆட்சி அதிகாரத்தில் திமுக உள்ளது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்யும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு சென்றுவிட்டது. குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்த ஆட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ரூபாய் 100 கோடி ஒதுக்கி கட்டுப்படுத்தினோம். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இது குறித்து அன்றாடம் அதிகம் செய்தி வெளியாகி வருகிறது. இதை கட்டுப்படுத்த அதிமுக எச்சரிக்கை விடுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நீக்கமர நிறைந்துள்ளது. ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு நடந்தது அமலாக்கத்துறை சோதனையில் தெரிய வந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. எங்கள் கட்சி யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், நீங்கள் ஏன் பதறுகிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு போடுவது மக்கள் மட்டும்தான். கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடாது. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் விரும்புவதால் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று அவர் கூறினார். அந்த கட்சியில் விசுவாசமாக உள்ளவர்களுக்கு இடமில்லை. ஆனால் திமுகவுக்கு யார் ஜால்ரா போடுகிறாரோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பதவி வகிக்கிறார். ஆகவே காங்கிரஸ் கட்சி தலைவரே மக்கள்தான் எஜமானர்கள், அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.